Hello friends, welcome back to our channel. நீங்கள் பார்க்க போகிற வீடியோ தமிழில் பட்டதுருப்பீங்க. ஸோ கூகுள் ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருக்க எல்லாத்துக்குமே ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி டிப்ஸ் சொல்கிறேன். கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன டிப்ஸ் சொல்லி பார்க்கலாம். மொபைல் வச்சுருக்க எல்லாருமே கண்டிப்பாக, மொபைல் இல்லாதவங்களும் ஒரு ஜிமெயில் ஐடி கண்டிப்பாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆண்ட்ராய்டு மொபைலோ அல்லது ஐஃபோனோ வாட் எவர் இட் இஸ், நம்ம மொபைல் டெஸ்க்டாப் ப்ரௌசரில் நீங்கள் ஜிமெயில் மற்ற வெப்சைட்டில் சைன் பண்ணுறதுக்கு ஜிமெயில் வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நிறைய ஆப்ஸ், நிறைய கேம்ஸுக்கு வந்து ஜிமெயில் ஐடி வந்து சைன் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ யூஸ் பண்ணுவோம், காலப்போக்கில் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடுவோம். பட் பேக்ரவுண்டில் ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து அந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லையோ இல்லை தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லையோ ஏதாவது ஒரு வெப்சைட்லையோ வந்து சைன்இனில் இருக்கும். ஸோ அது ஆக்சஸ் வந்து பேக்ரவுண்ட் வந்து போயிட்டே தான் இருக்கும். அதை எப்படி டிசேபிள் பண்ணணும்? கண்டிப்பாக டிசேபிள் பண்ணணும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான சேஃப் அண்ட் செக்யூரிட்டி டிப்ஸும் கூட. எந்த ஒரு ஆப் நம்ம கேம்ஸையும் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடுறோம். பேக்ரவுண்டில் என்ன யூஸ் இருக்குன்னு நமக்கு வந்து தெரியாது. ஜிமெயில் ஐடி வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அது மேபி அது என்னவா கூட ஆகலாம் ஃபியூச்சரில், நமக்கு சொல்ல தெரியாது. பட் நம்ம ஆக்சஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். அது எப்படி தானே கேட்குறீங்க? கண்டிப்பாக நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அந்த மொபைலில் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் கூகுள்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ மெயில் ஐடியில் வந்து மேனேஜர் அக்கௌண்ட்னு சொல்லி ஷோ ஆகும். அந்த மெயில் ஐடி நீங்கள் சேஞ்ச் பண்ணுறாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 மெயில் ஐடி வச்சிருப்பீங்க. அந்த 3 மெயில் ஐடியில் ஏதாவது ஒரு மெயில் ஐடியில் ஆப்ஸையோ கேம்ஸையோ வெப்சைட்லையோ வந்து சைன் பண்ணிருப்பீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு மேனேஜர் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜில் டேரெக்டாக ஷோ ஆகும். அதில் டேட்டா அண்ட் ப்ரைவசியில் கீழே ஸ்க்ரோலர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸில் ஏதாவது கனெக்டட் இருந்துச்சுன்னா ஷோ ஆகும். என்னோட மொபைலில் வந்து ஷோ ஆகலை. நான் இந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லையும் வந்து கனெக்ட் பண்ணிட்டு நான் அப்படியே டெலிட் பண்ணலை. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிருக்க ஏதாவது ஆப்பில் வந்து கனெக்டாக இருந்துச்சுன்னா ஷோ ஆகும். அது அன்இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஆப் அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணி ரிமூவ் ஆக்சஸ் வந்து கொடுத்துருங்க. அண்ட் பக்கத்தில் செக்யூரிட்டின்னு இருக்கும். அதை செக்யூரிட்டி கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. அதில் சைன்இன் வித் கூகுள்னு இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரௌசரில் போயிட்டு ஏதாவது ஒரு வெப்சைட்லையோ வந்து தேவைப்படும் போது நம்ம கண்டிப்பாக ஜிமெயில் ஐடி வந்து சைன் வந்து கொடுப்போம். ஏன்னா மொபைல் கேட்பாங்க. ஸோ மொபைல் இல்லாட்டி ஜிமெயில் இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நம்ம ஜிமெயில் கொடுத்துட்டு வந்து போயிடுவோம் சேஃபாக. இப்போ ஜிமெயில் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஜிமெயில் இன்னுமே ஆக்சஸில் தான் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு வெப்சைட்டில் இருந்துச்சுன்னா சைன்இன் ஆகிருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு வெப்சைட்லையோ ஒரு ஆப்லையோ வந்து இருந்துச்சு, ஏதாவது ஒரு வெப்சைட்டில் யூஸ் பண்ணிருக்கேன்னா அது இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ரிமூவ் ஆக்சஸ் கொடுத்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ சேஃப் அண்ட் செக்யூராக இருக்க இந்த 2 விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். டேட்டா அண்ட் ப்ரைவசிலையும் செக்யூரிட்டிலையும் வந்து இந்த 2 ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். ஆப்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ண வெப்சைட்டை யூஸ் பண்ணிட்டு ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணும். ஸோ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இனிமேல் ஆப்ஸ் வெப்சைட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் மறக்காமல் இந்த செட்டிங்ஸை போய் செக் பண்ணி பார்த்துட்டு ரிமூவ் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.